text that we are going to read today is Mark chapter 14 and verses 32 through 42. இன்றைக்கு நாம வாசிக்க இருக்கிற வேத பகுதி மார்க் 14வது அதிகாரம் 32வது வசனத்துல இருந்து 42வது வசனம் வரை. The topic is James and John, or James, Peter and John, near yet not watchful. பேதுரு, யாக்கோபு, யோவான் அருகில் இருக்கிறார்கள் ஆனால் விழித்திருக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அருகில் இருக்கிறார்கள் ஆனால் விழித்திருக்கவில்லை. They are so near to Jesus Christ, but they are not watchful. அவர்கள் இயேசுவுக்கு அருகில் இருக்கிறார்கள், இயேசுவோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விழித்திருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். Let me walk you through this passage and then share with you some important insights that we can glean from this passage. நான் உங்களை இந்த வேத பகுதியினுடைய உங்களை நடத்தி சென்று சில முக்கியமான காரியங்களை பின்பு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். Let's look at the text. Starting from verse 32. நம்ம டெக்ஸ்ட் வேத பகுதியை நம்ம பார்க்கலாம். 32வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். And they went to a place called Gethsemane, and he said to his disciples, "Sit here while I pray." And he took with him Peter and James and John, and began to be greatly distressed and troubled. தமிழை நான் வாசிக்கிறேன். பின்பு கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் ஜெபம் பண்ணுவரை இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் கலக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். So Jesus tells the other disciples, sit here, and then Jesus takes them to a garden. And that garden is called Gethsemane. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீடர்களோடு போறாரு. சீடர்களை ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும்படியாக சொல்லிவிட்டு தன்னோடு கூட பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு அந்த கார்டனுக்குள்ள போறாரு அப்படின்றத பார்க்கிறோம். தோட்டத்துக்குள்ள போறாரு. அந்த தோட்டத்தினுடைய பெயர் கெத்சமனே என்று நாம பார்க்கிறோம். See, these three people were privileged to be with Jesus Christ in many instances. இயேசு கிறிஸ்துவோட இந்த மூன்று பேரும் கூட இருப்பதற்கான பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம பார்க்கிறோம். For example, when Jesus went to heal Jairus' daughter, they were with Jesus Christ. இயேசு கிறிஸ்து யவீருடைய மகளை சுகமளிச்சு அவங்கள எழுப்பும்போது இந்த மூன்று பேரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Even at the time of transfiguration, these three were with Christ. இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் போது அந்த இடத்துல மார்க் 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். So Peter, James and John were privileged to be with Christ in few important instances. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள்ல கூட இருக்கும்படியான பாக்கியத்தை பெற்றவர்களாக இந்த மூன்று பேரும் இருந்தார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். But what does it mean? இது என்னத்தை காண்பிக்கிறது? Does it mean that they were spiritually matured, that they were privileged to be with Christ, or being with Christ helped them to be more alert, more watchful, more vigilant spiritually? நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? அவர்கள் ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தாங்க, அதனாலதான் இயேசுவோடு கூட அவர்கள் கூட இருந்தார்களா இந்த முக்கியமான நிகழ்வுகள்ல? அல்லது முக்கியமான நிகழ்வுகள்ல அவர்கள் கூட இருந்தது அவர்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய ரீதியில விழிப்போடு இருப்பதற்காக அவர்களுக்கு உதவினதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம எழுப்பலாம். See, we have to keep this in mind. For some people, I'm saying, spiritual exposure does not automatically produce spiritual depth. Spiritual exposure
does not automatically produce spiritual vigilance or watchfulness. ஒரு சிலருக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு எவ்விதமான ஆவிக்குரிய பாக்கியங்களை கொடுத்தாலும், ஆவிக்குரிய ஆம், காரியங்கள்ல அவங்கள ஈடுபடுத்தினாலும் கூட, அவர்கள் ஆ, ஆவிக்குரிய ஆழத்தை எட்ட மாட்டார்கள், அல்லது ஆவிக்குரிய விழிப்புணர்வை அவர்கள் அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். They may attend church for years. They may hear sermons regularly. They may even participate in Bible studies. But do they get that spiritual depth? Do they get that spiritual watchfulness or vigilance? No. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் பல வருடங்களாக சபை அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சபைக்கு போயிட்டு இருப்பாங்க, அல்லது மெசேஜ் கேட்டுட்டு இருப்பாங்க, பைபிள் ஸ்டடி கூட அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஆழம் வருகிறதா என்றால், அது வராமயே இருக்கும். அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு வரும் என்றால், அ அது வராமயே தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் ஐ ஹவ் சீன் சம் பீப்பிள் they've not been going to church for 30 years or 20 years or 15 years, but they have such a spiritual depth in understanding the scripture and they are so watchful. ஆனா ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க 30 வருஷமா 20 வருஷமா அல்லது 15 வருஷமா சபைக்கெல்லாம் போகல. ஆம், அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆழம் ரொம்ப டீப்பா இருக்கும். அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். So, this is what we learn from this. Spiritual exposure does not automatically produce spiritual depth. நாம ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்மை திறந்து கொடுப்பது மட்டுமே நம்மை ஆவிக்குரிய ஆழத்திற்கு கொண்டு போகும், நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்னு நாம புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். A person may live next to a gym for years. Next to a gym for years somebody can live, but he may not, that gym cannot and may not or does not make them physically strong. அந்த ஜிம் அவங்கள ஒரு ஒரு சரீர பிரகாரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா ஆக்க முடியாது. ஈவன் ஐ ஐ ஐ ஐ ஹர்ட் ரெயின்ஹார்ட் பாங்கி யூசிங் திஸ் அனாலஜி. ரெயின்ஹார்ட் பாங்கி என்ற ஒரு தேவ மனுஷர் இந்த ஒரு உதாரணத்தை யூஸ் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படின்னா, let's say somebody is working in a soap factory. Just because he is working in a soap factory doesn't mean that he is clean. He has to take that soap or buy that soap and apply that to his body. It's only then that he will become clean. ஸோ அவர் இந்த உதாரணத்தில் சொன்னார், ரெயின்ஹார்ட் பாங்கி ஒரு சோப் ஃபேக்ட்ரியில் சோப்பு தயாரிக்கிற தொழிற்சாலையில் ஒருத்தன் வேலை செஞ்சால் கூட அவன் சுத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் அந்த சோப்பை எடுக்கணும் அல்லது சோப்பை வாங்கணும், வாங்கி அந்த சோப்பை அவன் தன்னுடைய உடம்புல போட்டு கழுவணும், அப்பதான் அவன் சுத்தமாவான் அப்படின்னு அவர் சொல்ற அந்த உதாரணம் எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. This is very important. See, involving in spiritual activity, or even for me, involving in spiritual ministry cannot guarantee spiritual vigilance. The devil can overcome me. I can fall into something which is not pleasing to God. இப்போ என்ன எடுத்துக்கிட்டா கூட நான் ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஒரு ஆவிக்குரிய செயலில் நான் ஈடுபடுகிறேன் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஆவிக்குரிய ரீதியில் விழிப்புணர்வாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நானும் என்ன சொல்லலாம், விழலாம். This doesn't guarantee spiritual depth. ஒரு ஆவிக்குரிய ஆழத்தை இது கொடுக்கவில்லை, கொடுக்கிறதுக்கு நிச்சயத்தை கொடுக்காது, கேரண்டி கொடுக்காது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். There are some people who get all kinds of spiritual privileges, spiritual exposure, but they are not vigilant spiritually. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில் பல்வேறு பாக்கியங்களை பெறுகிறார்கள், அவங்க மெசேஜ் கேட்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க ஆவிக்குரிய ரீதியில் விழிப்புணர்வோடு இல்லை. பட் there are some people who are who don't have that privilege but they are vigilant. சிலருக்கு அந்த மாதிரியான பாக்கியம் இல்லை, ஆனால் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். 33 and 34, when we read verses 33 and 34, this is what we find.
33. It says, Jesus was greatly distressed and troubled. And he said, verse number 34, he said to them, my soul is very sorrowful, even to death. Remain here and watch. Remain here and watch. தமிழ்ல இயேசு அங்க பாத்தீங்கன்னா கலக்கமடையவும் வியாகுலமடையவும் தொடங்கினார் அப்படின்றத பார்க்கணும். 34வது வசனம், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கான துக்கத்தில் உள்ளது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி, இங்கே தங்கி விழித்திருங்கள், என் ஆத்துமா மரணத்திற்கான துக்கத்தில் உள்ளது என்று இயேசு சொன்னார். Jesus, the God who became a human being, came to us and lived on the earth, and he chose the 12, and from the 12 he chose 3 people and took them to Gethsemane, and then he tells them, I'm troubled, I'm sorrowful, just stay here and watch, stay with me, stay vigilant with me, stay awake with me. That's what he said. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வந்த தேவன் வந்து நமக்காக இங்க வாழ்ந்து 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். 12 பேர்ல 3 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, கெத்செமனி தோட்டத்துக்கு கொண்டு போறாரு. அங்க அங்க அவர் சொல்றாரு, நீங்க என்னோடு கூட விழித்திருங்க, இந்த இடத்துல இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் they are not vigilant. அவர்கள் விழித்திருக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். Let's look at Jesus now. இங்கே இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம். Jesus says, I'm sorrowful, I'm troubled. இயேசு இந்த இடத்துல சொல்றார், நான் கலக்கம் அடைஞ்சிருக்கேன், வியாகுலம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். To the point of death, மரணத்திற்கான இந்த வியாகுலம் அப்படின்னு அவர் சொல்றதை நான் பாரோம். மரணத்தை குறித்த வியாகுலம். See, I believe in positive confession. I believe in நான் வந்து அதாவது நேர்மறையாக அறிக்கையிடுவதை நான் விசுவாசிக்கிறேன். I believe in faith confession. நான் வந்து விசுவாசத்தை அறிக்கையிடுறதை நான் நம்புறேன். I believe in declaring what the word says. வசனம் என்ன சொல்கிறதோ, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் வந்து அறிக்கையிட நான் விருப்பப்படுகிறேன். Declare in the sense of confessing. I believe that. நான் வந்து அறிக்கையிடுகிற அந்த அர்த்தத்தில் டிக்ளேர் பண்றதை நான் வந்து நிச்சயமாக நம்புகிறேன். That's in the Bible. But there are some people who will go to the extreme of declare and decree. That's not in the Bible. சிலர்லாம் போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ரீ பண்ணுங்க. We can declare in the sense of proclaiming what the Bible says. நம்ம நிச்சயமாக நம்ம அறிக்கையிடலாம், விசுவாசத்தை அறிக்கையிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பைபிளில் சொல்லுதோ அதை நம்ம என்ன செய்யலாம், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்ம நிச்சயமாக அறிக்கையிடலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் டிக்ரீ, can we decree? நம்ம வந்து டிக்ரீ பண்ண முடியுமா, நம்ம கட்டளையிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, that's not in the Bible. It's only God who can decree. And we are sharing in the authority of Jesus Christ. We do not have any authority in ourselves. நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்துல நம்ம வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அதிகாரமும் கிடையாது அருமையானவர்களே. Today this doctrine is coming into the church from the law of attraction, from many meditational practices and things like that. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான டாக்டரின், டிக்ரி பண்ணுங்க அப்படிங்கிற டாக்டரின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வருது, அதாவது சபைக்குள்ள வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எங்கிருந்து வருதுன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்து வருகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன். Just keep saying something, you cause that to come into reality. Only God can cause something out of nothing to come into reality. ஆண்டவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு இல்லாத ஒன்றை நிஜமாக உண்மையாக கொண்டு வர முடியும். So we depend upon God. So some people take this positive confession to an extreme, saying, don't even say that you have a headache, don't even say that you have a fever, don't even say that you have this problem. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தலைவலி இருக்குன்னு கூட சொல்லாதீங்க, உங்களுக்கு கால்வலி இருக்குன்னு கூட சொல்லாதீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கூட சொல்லாதீங்க அப்படின்றதுக்கு போயிடுவாங்க. See, you and I can go to God and say, God, I have this problem. You and I can go to somebody, some brother, and
a sister in Christ and say, I have this problem, pray for me. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்ல முடியும். நம்ம ஜென்யூனா ஆனஸ்டா நம்ம சொல்ல முடியும். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப நம்ம கேட்க முடியும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகிட்ட போயிட்டு நம்ம சொல்ல முடியும். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த 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 பிரச்சனைக்கு எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல முடியும். See here, Jesus is telling the disciples, God who became a human being, God man, he is telling, I'm troubled. I'm sorrowful. Stay with me. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த தேவன் அவர் போய் இந்த மக்கள்கிட்ட இந்த இந்த மனுஷங்கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து வியாகுலப்பட்டிருக்கேன், கலக்கம் அடைஞ்சிருக்கேன், என்னோட நீங்க விழித்திருங்கன்னு சொல்றாரு. விழித்திருங்கன்னு சொல்றாரு. Was Jesus was Jesus not having any faith? இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விசுவாசமும் இல்லையா? இல்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. Jesus was on the way to fulfill the Father's will. இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக தான் போயிட்டு இருந்தார். What he was telling, my friends, let's keep this in mind. We can be honest with God. We can share our problems with some brothers and sisters in whom we can confide. Whatever we go through. நம்ம யாராவது நம்பத்தக்க ஆட்களோட நம்ம ஷேர் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ஒருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். So this is very important. This tells us that Jesus was 100% human. இது எதை காண்பிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அவர் மனுஷனாக இருந்தார் என்பதை காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். It's very important. When we face suffering, let's not feel that God is away from us. Let's not feel that God is away from us. Let's pray as we go through agony, as we go through suffering, as we go through, troubles. Let's keep this in mind that God is with us. People may not be with us. People may be with us. They may not even care for us. They may not, keep watch with us. மக்கள் நம்மோடு கூட இல்லாம போகலாம். மக்கள் நம்மோடு கூட இருக்கலாம், ஆனா கண்டுக்காம இருக்கலாம், கேர் பண்ணாம இருக்கலாம், அல்லது நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்காம கூட இருக்கலாம். But I want to tell you that God is with you. God is with you. There are two persons praying with you. ரெண்டு பேர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. One, Jesus Christ, our high priest, praying for you, interceding for you 24/7. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் உங்களுக்காக 24 மணி நேரமும் 7 நாளும் அவர் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். And the Holy Spirit, if you read Romans chapter 8, he is praying with your groaning. உங்களுடைய முனகலோட, உங்களுடைய ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அந்த அந்த முனகலோட சேர்ந்து அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், எனக்காக ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Can you sense it in you? உங்களுக்குள்ள இதை நீங்க புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு நீங்க பாருங்க. Just say, thank you, Jesus, for praying for me. Thank you, Holy Spirit, for praying for me with my groanings. என்னுடைய முனகலோட, என்னுடைய அந்த மன அழுத்தத்தோடு சேர்ந்து நீங்க எனக்காக ஜெபம் பண்றீங்க. அதுக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவே அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. This is very important. Jesus understands your problems because he went through problems. Just now we sang this song, right? He stood where I stand. He felt what I feel. இப்பதான் நம்ம பாட்டு பாடணும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நாம எங்க நிக்கிறோமோ அவர் அங்கே நின்றார். நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ இப்ப அதை அவர் அன்னைக்கு ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பாடணும் இல்லைங்களா? அவர் எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டு, ஆனா அவர் சோதனைகளை மேற்கொண்டார். அவர் நம்மளை புரிஞ்சுக்க முடியும். He can understand. He is not somebody who simply sympathizes with us. He will do something. அவர் வந்து சும்மா நம்மோடு கூட சேர்ந்து துக்கம் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, துக்கத்தை புரிஞ்சுக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். He is not a doctor who simply understands us. He is a doctor who heals us.
அவர் வந்து நம்முடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிற ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ் மார்னிங், வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, just keep it in the hands of God and say, God, I know you will take care of this. You will take care of this. நீங்க இதை பார்த்துக்குவீங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படியே நீங்க விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And when you read verse 38, verse number uh, sorry, 35, 35 through 38. And going a little farther, he fell on the ground and prayed that if it were possible, the hour might pass from me. And he said, Abba, Father, all things are possible for you. Remove this cup from me, yet not what I will, but what you will. And he came and found them sleeping. And he said to Peter, Simon, are you asleep? Could you not watch 1 hour? Watch and pray that you may not enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. So, let me read it in Tamil also. 35 to 38. சற்று தள்ளிப்போய் தரையிலே விழுந்து அந்த நேரம் தம்மை விட்டு கடந்து போக கூடுமானால் அது கடந்து போகட்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே முடியும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் தூங்குகிறதை பார்த்து பேதுருவை பார்த்து, சீமோனே, தூங்குகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனையில் விழாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், சரீரமோ பலவீனம் உள்ளது என்றார். So what do we see here? Jesus is telling them, okay, stay with me, awake, but they are sleeping. நீங்க என்னோட விழித்திருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவங்க இந்த இடத்துல தூங்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். வாட்ச் அண்ட் ப்ரே so that you will not fall into temptation. நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க பாவத்துல விழ மாட்டீங்க அல்லது சோதனையில விழ மாட்டீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். Here the word watch is not indicating that we should not be sleeping at all. இந்த இடத்துல விழித்திருங்க அப்படின்ற அந்த வார்த்தை வந்து நம்ம தூங்கவே கூடாது, முழிச்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. I have seen some people who would say, I don't sleep at all, I just sleep for 2 hours or 3 hours, the rest of the time I just spend praying, because the word says we need to be watchful. சிலர் இப்படிலாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நம்ம வந்து தூங்காமல் ஜெபம் பண்ணணும், 2 மணி நேரம் தான் 3 மணி நேரம் தான் நான் தூங்குவேன், மற்ற நேரம் எல்லாம் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா வேதவசனம் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். பட் இட் டசன்ட் மீன் தட் we should not sleep. It means we need to be spiritually watchful. But in this context, Jesus wants them to be awake with him. It's not a time to sleep. It is a time for them to pray. இது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து விழித்திருக்க வேண்டும் என்று தான் அவர் கேட்கிறார். இந்த நேரம் அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரம், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். They have to pray for themselves so that they would not fall into temptation. Because so soon they are going to be caught by the soldiers. They are going to be scattered. They are going to run away from Christ. Probably they are going to be in fear. Yes, they were in fear. They hid themselves. Peter disowned Jesus. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படை வீரர்கள் வந்து இயேசுவையும் சீடர்களையும் பிடிக்க வர போகிறார்கள். முக்கியமாக இயேசுவை பிடிக்க வர போகிறாங்க, சோதனையில் விழ போகிறாங்க, ஓட போகிறாங்க, சிதறடிக்கப்பட போகிறாங்க. சொல்லப்போனால் இந்த இடத்துல பேதுரு வந்து மறுதலிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தே ஹேட் டு ப்ரே. அவன் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல அவர் சொல்றதை நான் பார்க்குறோம். அண்ட் ஜீசஸ் சேஸ் த ஸ்பிரிட் இஸ் வில்லிங் பட் த ஃப்ளஷ் இஸ் வீக். இயேசு சொல்றார், ஆவி வந்து உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமும் பலவீனமானது அப்படின்னு சொல்றார். வாட் டஸ் இட் மீன்? We may have desire in us, spiritual desire,
to be faithful to God, but our human nature can be frail. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசை இருக்குல்ல, ஆவிக்குரிய ஆசை இருக்குல்ல, அது வந்து உற்சாகமா இருக்கும். ஆனா, நம்முடைய நம்முடைய அந்த இயல்பு, நம்முடைய தன்மை, நம்முடைய சரீர பிரகாரமான காரியம் வந்து, அது வந்து வீக்கா இருக்கும். அது வந்து பலவீனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத அந்த இடத்துல இயேசு சொல்றாரு. This is very important. Very important. We need to be strong in both, spiritually, in both senses, spiritually and physically. சரீரத்திலும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, நம்ம பலம் உள்ளவர்களாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Then let me read from verses 40 through 42. And again he came and found them sleeping, for their eyes were very heavy, and they did not know what to answer him. And he came the third time and said to them, "Are you still sleeping and taking your rest? It's enough. The hour has come. The Son of Man is betrayed into the hands of sinners. Rise, let us be going. See, my betrayer is at hand." தமிழ்ல 40லிருந்து 42 வரை. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மீண்டும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களுடைய கண்கள் தூக்க மயக்கத்தில் இருந்ததால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். அவர் 3ஆம் முறை வந்து, இன்னும் நித்திரை செய்து இளைப்பாறுகிறார்களா? போதும், நேரம் வந்தது. இதோ மனிதகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போகலாம் என்றார். So, when I read this, I get the picture of people who struggle to open the eyes when they are in deep sleep. நான் இதை வாசிக்கும் போது என் மைண்ட்ல வர பிக்சர் என்னன்னா, சிலர்லாம் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது நீங்க அவங்கள எழுப்பி பாருங்க, கண்ணை கண்ணை திறக்க கூட முடியாது, என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. That's what they are. 3 times Jesus returns. 3 times the disciples are asleep. And Jesus says the same thing. And the disciples cannot stay awake even 1 hour. 1 hour. Some people understand this from this passage. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3 முறை அவர்கிட்ட வராரு. 3 முறையும் அவர்கள் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. 1 மணி நேரம் கூட அவங்க வந்து விழித்திருக்கவில்லை. பலர் இந்த பேசேஜ்ல இருந்து, இந்த டெக்ஸ்ட்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் அவங்க புரிஞ்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். We have to pray at least for an hour every day. ஒரு சிலர்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம ஜெபம் பண்ணணும். That's what the Bible says. No, that's not what the Bible says here. You can pray for 2 hours, you can pray for 3 hours, not a problem. Or some people will say, without praying for an hour, I will not preach. சிலர்லாம் எப்படி சொல்லுவாங்க, நான் 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணாம நான் ப்ரீச் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு. See, we need to pray. We need to pray. There is no compromise about it. நம்ம வந்து ஜெபித்தே ஆக வேண்டும். இதை வந்து மாத்துறதெல்லாம் இல்லை. இதுல வந்து நம்ம எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். But the Bible doesn't say anything about how many hours we should pray. There is no command. There is no mandate. That's what I want to say. வேத புஸ்தகத்துல எந்த கட்டளையும் இல்லை, இவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ண 1 hour 2 hours அப்படின்ற அந்த கட்டளை இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். And prayer should be a lifestyle. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். We have to be immersed into prayer the whole day. We need to be walking with Jesus. Of course, we need to have some set time, 1 or 2 hours or half an hour if you can. You have to take time to pray. நீங்க நம்ம எல்லோருமே ஒரு நேரத்தை செட் பண்ணி ஜெபம் பண்றது நல்லதுதான். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ நம்ம செட் பண்ணி ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்தான். ஆனா ஹோல் டே நம்ம ஜெபித்து கொண்டே இருப்பது, நம்ம ஆண்டவரை தியானம் பண்ணி கொண்டே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. So Jesus is saying, pray with me. Pray with me. This is very important. If you look at James and John,
in Mark chapter 10 and verse 37. Mark 10 and verse 37. நீங்க யோவானையும் யோவானையும் யாக்கோபையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க் 10வது அதிகாரம் 37வது வசனத்துல it says it says they wanted to sit on thrones with Jesus Christ. They wanted to sit on thrones with Jesus Christ, one at the right hand side and another on the left hand side in Jesus' glory. நீங்க மார்க் 10:37 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்க ரெண்டு பேரும் யோவானும் யாக்கோபும் இயேசுவோட சிங்காசனத்துல உட்கார அவங்க விருப்பப்படுறாங்க. ஒருத்தர் வந்து வலதுபுறமும் இன்னொருத்தர் இடதுபுறமும் ஆண்டவருடைய மகிமையில உட்கார விருப்பப்படுறாங்க. they desired glory. they desired they wanted a throne. அவர்கள் வந்து மகிமையை விரும்பினார்கள். ஆண்டவரோட சிங்காசனத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்டாங்க. பட் they could not endure 1 hour of struggle. ஆனா 1 மணி நேரம் இயேசுவோட சேர்ந்து போராட விழித்திருந்து ஜெபம் பண்ண அவங்க வந்து முடியல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். Many of us want the crown without going through the cross. பல வேளைகள் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து கிரீடம் தேவை, ஆனா கிராஸ் தேவையில்லை. நமக்கு வந்து சிலுவை தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம நிர்ணயம் பண்ணிடுறோம். Without pain we want to receive gain. எந்த வழியும் இல்லாம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நம்ம விருப்பப்படுகிறோம். Just see the mothers who have delivered babies. அம்மாக்களை பாருங்க, அவங்க பிள்ளையை எப்படி பிரசவம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க பாருங்க. It's an agonizing time of 8 months or 9 months or 10 months or 7 months, sometimes, some premature babies. சில அம்மாக்களை பாருங்க, 7 மாசம் 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் அவங்க அந்த பிள்ளைய சுமந்துட்டு இருக்காங்க. they go through all kinds of discomfort. எல்லா விதமான அசௌகரியத்தையோடைய அவங்க வந்து கடந்து போறாங்க. but they think of the child. அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. and they give thanks to the Lord if they are Christians, okay, or to some God, if they are of other religions. கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, அவங்க ஆண்டவருக்கு இயேசுவுக்கு அவங்க நன்றி சொல்லுவாங்க. மற்ற மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கடவுளே இந்த குழந்தை பிறக்க போகுது. they are thinking of that child, and they don't mind going through that tough time. அந்த பிள்ளைய பார்த்து மனசுல வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டமான சூழல்ல போறது அவங்களுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. in our lives, this is what we have to keep in mind. When we take our cross and walk with Christ, when we go through struggles, I just want to tell you that God will give you honor, God will give you glory, God will take you from glory to glory. நீங்க உங்களுடைய அந்த சிலுவையை எடுத்து சுமந்து இயேசு பின்னாடி போகும்போது, அது மட்டுமல்ல, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இயேசுவுக்காக நிச்சயமாக தேவன் உங்களை மகிமையிலிருந்து மகிமைக்கு கொண்டு போவார். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். So what we learn from this, we learn that spiritual exposure cannot guarantee spiritual maturity. நம்ம இதிலிருந்து என்ன ப்ரேயர் பண்றோம், என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆவிக்குரிய காரியத்தை அனுபவிப்பது மட்டும் நமக்கு வந்து ஆவிக்குரிய ஆழத்தையும் முதிர்ச்சியையும் கொடுக்காது. So what we need to do, we have to sync with Christ. நம்ம இயேசுவோட நல்ல நெருங்கிடணும். அவருடைய மனசு, we have to understand his heartbeat. அவருடைய heartbeat, இதய துடிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்து அவரோட அப்படியே இணைஞ்சு போகும்போது தான் அப்பதான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, we can become spiritually matured, spiritually vigilant. நம்ம அப்பதான் நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியில விழிப்புணர்வை அடைய முடியும், ஒரு ஆழத்தை எட்ட முடியும். Not only that, we have to understand the importance of prayer. நம்ம ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Jesus tells them, hey, I'm not asking you to pray for me. Stay with me, pray for yourself. Pray that you will not fall into temptation. இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நான் கேட்கல.
ஆனா முக்கியமா முக்கியமா அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அந்த அர்த்தம் அங்க இருந்திருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க சோதனையில விழாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோதனையில விழாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. Even when the women cried for Jesus Christ, he said, don't cry for me, cry for your children. நீங்க எனக்காக அழாதீங்க. பெண்கள் வந்து இயேசுவுக்காக சிலுவை பாதையில இயேசுவை பார்த்து அழுத போது, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்றாரு. மை ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ப்ரே தட் we will stay strong. லெட்ஸ் ப்ரே தட் we will be vigilant. நம்ம செபித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, விழிப்புணர்வோடு இருப்பதற்காக, ஆவிக்குரிய ரீதியில விழிப்புணர்வோடு இருப்பதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். I've seen some people, have you seen some people educated? They are very good at technology, but they are cheated by, some people. நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா டெக்னாலஜிலாம் தெரியும், நல்லா எஜுகேட்டட் ஆன ஆளு. They may be even medical doctors and professors in some university, but they are cheated by some scammer. நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. நல்லா டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யாராவது ஒரு ஸ்கேமர் ஏமாத்துறவர் பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஏமாத்திருவாரு. ஈவன் ஐ வாஸ் அபவுட் டு பி ஐ அம் நாட் a வெரி ஸ்மார்ட் கை, பட் ஐ வாஸ் அபவுட் டு பி சீட்டட் பை சம்படி. நானும் என்ன வந்து நான் ரொம்ப இந்த டெக்னாலஜில ரொம்ப ஸ்மார்ட்லாம் கிடையாது. பட் என்னையும் ஒருத்தர் வந்து சீட் பண்றதுக்காக வந்தாரு. பேங்க்ல இருந்து காசு எடுக்கிறதுக்காக. பட் மை வைஃப் அலர்ட்டட் மீ. என்னுடைய வைஃப் தான் எச்சரிக்கையை கொடுத்தாங்க. I went through the first step, but I didn't go through the other steps. முதல் ஸ்டெப் நான் போயிட்டேன், ஆனா மற்ற ஸ்டெப்ல நம்ம போகல. So we have to be very careful. The devil can come in any form, in any appearance. The பிசாசு நம்மகிட்ட எந்த விதத்திலும் வந்து என்ன செய்வான் அப்படின்னா நம்மள விழ பண்ண பார்ப்பான். But we have to be careful. We have to pray. We have to we have to be with Christ. That's very important.